லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன யோசிப்பீங்க? எங்க போறீங்க? அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. இரண்டாயிரம் டாபிக்னு நினைக்கிறவங்க கூட பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் லீகலா இல்லீகலா? இந்தியா பொறுத்த வரைக்கும் கோர்ட் சொல்றது தான் சட்டம். அந்த வகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 21 படி ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றதும் கல்யாணம் பண்ணிக்காம கூட வாழ்றதும் ஒரு பிரைவேட் மேட்டர், யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லப்படுது. அதுலயும் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இந்தியன் சொசைட்டிக்கு ஒரு கல்ச்சர் ஷாக்கு தான், ஒத்துக்கிறோம். ஆனா அது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரைவேட் மேட்டர், தனிப்பட்ட விருப்பம். ஆனா அதே டைம்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு வைஃபுக்கு கிடைக்க வேண்டிய லீகல் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கணும்னு சொல்றாங்க. அந்த வகையில நிறைய விதமான குற்றங்களையும் தடுக்க முடியும். அதுலயும் பாரதிய நியாய சங்கீதம் விஷயம் இருக்கு. இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போட லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி ஃபால்ஸ் ப்ராமிஸ், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துனா கண்டிப்பா ஜெயில் தான். அதனால ரெண்டு அடல்ட்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இல்லீகல் கிடையாது. ஆனா அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 யோசிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலி 18 வயசுக்கு மேலே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கு சட்டப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் தயவு செஞ்சு அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதை பற்றின உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். புரிஞ்சா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.